உறக்கச் சொல்வோம் உண்மையை. மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மண்ணின் மொழி தமிழ் மொழி. உண்மையை சொல்வோம் உறக்கச் சொல்வோம் என்னும் கொள்கை முழக்கத்தோடு தொடர்ந்து நாம் பல நிகழ்வுகளை பதிவு செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையிலே கல்லர் கல்விக் கழகத்திற்கு பாத்தியப்பட்ட பல்வேறு சொத்துக்களினுடைய நிலவரத்தையும் அதனுடைய தற்போதைய நிலவரத்தை பற்றியும் நாம் பதிவு செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இடம் என்பது தேனியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்தினுடைய தன்மையை பற்றி நாம் இப்பொழுது பதிவு செய்ய வருகின்றோம். அதற்கு முன்பாக இது பற்றிய ஒரு பின்புலத்தை நாம் பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முழுவதும் கலவரங்களும் போராட்டங்களும் வெடித்து கொண்டிருந்தன. அதே போல தென்பகுதியிலே பிரமலை கல்லர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பிரமலை கல்லர்கள் என்பது முரட்டுத்தனமாகவும் மூர்க்கத்தனமாகவும் இருந்தார்கள். இவருடைய மூர்க்கத்தனத்தை கண்டு ஆங்கிலேய அரசை அஞ்சி நடுங்கியது என்றுதான் சொல்லியாக வேண்டும். இவர்கள் எதற்கும் கட்டுப்படாத ஒரு மனிதர்களாக இருந்தார்கள். இவர்கள் மிகப்பெரிய அளவிலே ஒரு மூர்க்கத்தனமாகவும் முரட்டுத்தனமாகவும் இருந்தார்கள். அதனால் தான் ஆங்கிலேய அரசு இவர்களை கண்டு இந்த பிரமலை கல்லர்களை கண்டு அஞ்சி நடுங்கியது. இதனால் இவர்கள் மீது ஒரு குற்றப்பரம்பரை என்கின்ற ஒரு சட்டத்தை உருவாக்கியது. இந்தியாவிலே வேறு யாருக்கும் இப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வரவில்லை. இந்த பிரமலை கல்லர்களுக்காக மட்டுமே அந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. இன்றைய தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் உட்பட அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு பகுதியாக ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டமாக இருந்தது. அந்த பகுதியில் வாழக்கூடிய இந்த பிரமலை கல்லர்கள் மீது ஆங்கிலேய அரசு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொண்டு வந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் குற்றப்பரம்பரை என்கிற சட்டம். இந்த குற்றப்பரம்பரை சட்டம் என்பது பிரமலை கல்லர் இனத்தை சார்ந்த ஒவ்வொரு ஆணும் இரவிலே சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும், இரவு முழுவதும் அங்கே தங்கியிருக்க வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வயதிற்கு வந்த குறிப்பாக ஒரு 18 வயது ஒரு ஆண்மகனுக்கு நிரம்பி இருக்கிறது என்று சொன்னால் அவன் இரவு பொழுது முழுவதும் சிறையிலே கழிக்க வேண்டும். காலையில் வரும் பொழுது கைரேகை வைத்து விட்டு வர வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய கடும் தண்டனை எல்லாம் விதித்தது. இரவு முழுவதும் அவர்கள் அங்கேயே தங்கியிருக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் அங்கு செல்லவில்லை என்று சொன்னால் அன்றைக்கு அந்த பகுதியிலே ஏதாவது குற்றச்சம்பவங்கள் அல்லது திருட்டு சம்பவங்கள் நடந்தால் அதுக்கு அவர்தான் பொறுப்பு என்று மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தி வந்தது. இதனுடைய வெளிப்பாடு தான் பெருங்காமநல்லூர், உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய பெருங்காமநல்லூரிலே ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி சூடு நடைபெற்றது. 16 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். அதிலே ஒரு பெண்மணியும், மாயக்கால் என்கின்ற பெண்மணியும் அடங்குவார்கள். இந்த படுகொலை சம்பவமானது ஆங்கிலேய அரசிலே குறிப்பாக இங்கிலாந்தில் உள்ள அந்த பாராளுமன்றத்தில் எதிரொலித்தது. பிரமலை கல்லர் என்கின்ற ஒரு இனத்திற்கு எதிராக ஒரு அத்துமீறலாக ஆங்கிலேய அரசு செயல்பட்டிருக்கிறது என்பதை அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் கண்டன குரல் எழுப்பின. அதற்கு பிராயச்சித்தமாக ஆங்கிலேய அரசு உருவாக்கியதான் கல்லர் ரெக்கமெண்டேஷன் போர்டு, கல்லர் சீர்திருத்த துறை என்கின்ற ஒரு துறையை உருவாக்கினார்கள். சீர்திருத்த துறை என்று சொன்னால் இவர்களுக்கு பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும், வேலை வாய்ப்புக்கு உருவாக்கி தர வேண்டும். அப்படி என்று சொன்னால் அதற்கெல்லாம் நிதி எங்கிருந்து கொண்டு வருவது? ஆங்கிலேய அரசு கொண்டு வந்ததா? இல்லை. இந்த பிரமலை கல்லர் மக்களாக இந்த பிரமலை கல்லர் இனத்தவர்களுடைய மீண்டும் ஒரு வரி விதிப்பை தொடங்கியது ஆங்கிலேய அரசு. அதற்கு பெயர் தலைக்கட்டு வரி. ஒவ்வொரு தலைக்கும் வரி விதிக்கப்பட்டது. பிரமலை கல்லராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கட்டாயமாக நிதி கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த இனத்தை சார்ந்த செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய இடத்துல அதிகப்படியாக நிதியை எல்லாம் வசூலித்தது. அதுபோக இந்த பிரமலை கல்லர் பகுதிகளில் அங்கங்கே பஞ்சாயத்துகள், கிராம பஞ்சாயத்துகள் நடைபெறும். அந்த பஞ்சாயத்தில் குற்றச்சம்பவங்களுக்கு விதிக்கப்படுகின்ற தண்டனை தொகை, அந்த தண்டனை தொகையும் இந்த கல்லர் சீரமைப்பு துறைக்கு கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் விதித்தது ஆங்கிலேய அரசு. அதன் மூலம் ஒரு பெரிய நிதி உருவானது. 1919ஆம் ஆண்டு பெருங்காமநல்லூரிலே துப்பாக்கி சம்பவம் நடைபெற்றது. 1920ஆம் ஆண்டு
கல்லர் காமன் ஃபண்ட் என்கின்ற ஒரு புதிய துறையை உருவாக்கி அதற்கு தலைவராக பொறுப்பாளராக அன்றைய ஆங்கிலேய அரசு கே ராஜா ஐயர் என்பவரை நியமித்தது. அவர்தான் இதற்கு பொறுப்பாளர். அவர் 1924ஆம் ஆண்டு கல்லர் காமன் ஃபண்ட் என்கின்ற ஒரு துறையை தொடங்கினார். அதன் மூலம் வரப்பட்ட இந்த நிதியை எல்லாம் அதன் மூலம் வைத்திருந்தார்கள். அதனை கொண்டு இந்த பிரமலை கல்லறின மக்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் நிறைய இடங்களை வாங்கினார்கள். இந்த மக்களுடைய பயன்பாட்டிற்காக, குறிப்பாக இந்த மக்களுக்கு கல்வியறிவு பெற வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேய அரசு நிறைய கல்விக்கூடங்களை தொடங்கியது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு கல்லர் தொடக்கப்பள்ளி, அரசு கல்லர் உயர்நிலைப்பள்ளி, அரசு கல்லர் மேல்நிலைப்பள்ளி என்றெல்லாம் இருக்கின்றது. ஆனால் இதுக்கு எல்லாம் மூல காரணமாக இருந்தது அரசு அல்ல, இந்த கல்லர்களுடைய நிதியால் கட்டப்பட்ட பள்ளிக்கூடங்கள். அது இன்றைக்கு வேண்டுமானால் அரசு பள்ளி என்று சொல்லிக் கொள்ளலாம். அதனுடைய பள்ளிக்கூடத்தினுடைய இடம் அனைத்தும் பிரமலை கல்லர்களுக்கு சொந்தமான ஒரு இடம். அப்படிப்பட்ட வாங்கப்பட்ட அந்த சொத்துக்களை இன்னும் பல இடங்களிலே இடங்களை வாங்கி வைத்திருந்தார்கள் ஆங்கிலேய அரசு. அதன் மூலமாக இந்த மக்களுக்கு தொழில் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தேவையான தொழில் உபகரணங்கள், குறிப்பாக விவசாயம் செய்வதற்கு தேவையான பயன்பாட்டுக்குரிய பொருட்கள் அனைத்தும் அங்கே கிடைத்தது. அது மட்டுமல்லாது தேனி போன்ற இடங்களிலே 1924 முதல் 1949 வரை இந்த 1924 முதல் 1949 வரை இதற்காக தனியாக ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நியமித்து அவருடைய மேற்பார்வையில் தான் இந்த நிதிகள் அனைத்தும் பராமரிக்கப்பட்டு வந்தது. அப்படி வாங்கப்பட்ட இடங்களிலே ஒன்றுதான் தேனியில் உள்ள சொத்து. மாவட்ட கலெக்டரும் கல்லர் பொது நிதி கமிட்டி தலைவருமான உயர்திரு எஸ் விஸ்வநாதன் ஐஏஎஸ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. கிருஷ்ணமாச்சாரி ஸ்பெஷல் டெப்யூட்டி கலெக்டர், காரியதரிசி கல்லர் பொது நிதி கமிட்டி, மதுரை, 12/3/60. 1949க்கு பிறகு இந்த சொத்துக்கள் அனைத்தும் ரெவென்யூ இலாக்காவிற்கு மாற்றப்பட்டது. அப்பொழுதும் இது ஒரு ஆட்சித்தலைவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அதன் பிறகு 1952 பிரமலை கல்லர் இனத்தை சார்ந்த பாப்பாவட்டை சார்ந்த திரு மூக்கையா தேவர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆகின்றார். அதன் பிறகு அவர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அப்பொழுது இந்த பிரமலை கல்லர் இனத்தை சார்ந்த பெரியவர்கள் எல்லாம் ஒன்று கூடி நாம் இந்த இனத்திற்காக நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த பணத்தை வைத்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக வி.கே.சி. நடராஜன் இருக்கின்றார். திரு வி.கே.சி. நடராஜன் அவர்களும் மூக்கையா தேவர் அவர்களும் கலந்து ஆலோசித்த பொழுது வி.கே.சி. நடராஜன் அன்றைய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக, ரிஜிஸ்டராக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பதிவாளராக இருந்தார். அப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய இந்த கல்லர் காமன் ஃபண்டின் மூலம் நாம் ஒரு கல்லூரியை ஏன் தொடங்கக்கூடாது என்று முடிவு செய்தார்கள். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் பிரமலை கல்லர் இனத்தை சார்ந்த அனைத்து பேரவை சங்கங்களையும் அழைத்து பேசி நாம் ஒரு கல்லூரியை முதலில் தொடங்கலாம் என்று முடிவு செய்தார்கள். அதற்கு முன்பாக 1967ஆம் ஆண்டு கல்லர் கல்விக் கழகம் என்ற பெயரில் ஒரு சங்கம் நிறுவப்பட்டது. அந்த சங்கம் 138/67 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டது. அந்த சங்கத்தினுடைய தலைவராக பி.கே. மூக்கையா தேவர் அவர்களும், அதனுடைய செயலாளராக திருமதி ராஜேஸ்வரி நடராஜன் அவர்களும், பொருளாளராக வெள்ளையம்மாள்புரத்தை சேர்ந்த திரு பெருமாள் தேவர் அவர்களும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அன்றைக்கு போட்டியெல்லாம் கிடையாது. காரணம், இந்த மக்களுக்காக உடைக்கப் போகிறார்கள் என்பதை அனைவரும் அறிந்திருந்தார்கள். அதனால் அவர்களை ஒருமுகமாக தேர்வு செய்தார்கள். கல்லர் காமன் ஃபண்டிலே இருந்த அந்த நிதிகள் அனைத்தும் 1968ஆம் ஆண்டு கல்லர் கல்விக் கழகத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. அதோடு அந்த கல்லர் காமன் ஃபண்டிலிருந்து வாங்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் கல்லர் கல்விக் கழகத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. அதன் பிறகுதான் இந்த கல்லர் கல்விக் கழகத்தின் பெயரால் உசிலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி தொடங்கப்பட்டு மிகச்சிறப்பாக நடைபெற்றது. தேனியில் உள்ள இடம் தேனி அல்லிநகரம் கிராமம். சர்வே எண்கள் 2346/3 1 ஏக்கர் 57 சென்ட் இடமும், சர்வே எண் 2346/4 5 சென்ட் இடமும், ஆக மொத்தம் 1 ஏக்கர் 62 சென்ட் இடம் மதுரையில் இயங்கி வந்த பிரமலை கல்லர் பொது நிதி கமிட்டிக்காக மேற்படி கமிட்டியின் காரியதர்சியும் பிரமலை கல்லர் சீரமைப்பு துறையின் துணை கலெக்டருமான திரு கே.ஆர். கோவிந்தராஜன் அவர்கள் உசிலம்பட்டி கல்லர் கல்விக் கழகத்திற்கு 3/5/1969ஆம் தேதியில் ஒரு தான சாசனம் எழுதி அந்த சாசனத்தை தேனி சப் ரிஜிஸ்டர் ஆபீஸில் புத்தகம் 188 வால்யூம் 91 முதல் 97 வரைக்கும் உள்ள பக்கங்களில் 1969ஆம் வருடத்தைய 839 எண்ணாக முறைப்படி பதிவு செய்யப்பட்டது.
1924ஆம் ஆண்டு வாங்கப்பட்ட இந்த கள்ளர் காமன் ஃபண்டு நிதியின் மூலம் வாங்கப்பட்ட இந்த தேனி சொத்தானது 1969 தான் முறையாக கள்ளர் கல்விக் கழகத்திற்கு மாற்றம் செய்யப்படுகின்றது. இந்த தேனியில் இருக்கக்கூடிய இந்த இடத்தை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரமலை கள்ளர்கள் அன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள். எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறார்கள்? இவர்கள் விவசாயம் செய்து வரக்கூடிய நிலக்கடலையை அங்கே உலர்த்துவதற்கும் அந்த பருப்புகளை உடைப்பதற்குமாக அங்கே ஒரு சிறிய மில் உருவாக்கப்படுகின்றது. அதே போல் மசாலா அரைப்பதற்கு மில் உருவாக்கப்படுகின்றது, மாவு அரைப்பதற்கு மில் உருவாக்கப்படுகின்றது. சிறு சிறு தொழில்களை செய்வதற்கு அந்த வளாகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகின்றது. அன்றைக்கு வளாகமெல்லாம் கிடையாது, பரந்த வெளியாக இருக்கின்றது. அந்த வெளியிலே அவரவர்களுக்கு தோதுப்பட்ட இடத்திலே அந்த தொழிலை செய்து வருகின்றார்கள். இன்றைக்கு அந்த இடம் சுருங்கி 1.62 ஏக்கராக இருக்கின்றது. ஒரு காலத்தில் அது பின்னால் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே ட்ராக் வரை இருந்ததாக சொல்லப்படுகின்றது. அதன் பிறகு அந்த தேனியினுடைய பொறுப்புக்கு வந்த என்ஆர் தியாகராஜன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர். அவர் முக்கிய தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியைச் சேர்ந்தவர். முக்கிய தேவரிடம் தோல்வி அடைந்தவர். எனவே அப்படி இருக்கின்ற பொழுது பல விஷயங்களை, பல இடங்களை பெரியதாக இருந்த அந்த இடத்தை கொஞ்சம் சுருக்கி விட்டார் என்றெல்லாம் கூட சொல்லப்படுகின்றது. அதில் எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியாது, செவி வழியாக கேட்ட செய்தி. எப்படி இருந்தாலும் 1 ஏக்கர் 62 சென்ட் இடம் கொண்ட இந்த இடமானது தேனியினுடைய ஹார்ட் ஆஃப் சிட்டி மைய பகுதியில் இருக்கின்றது. இந்த வளாகம் முழுவதும் இந்த தேனியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு ஒரு சிறப்பான அம்சம் என்னவென்று சொன்னால், 4 புறமும் அதற்கு சுற்றுப்புறமாக சாலை இருக்கின்றது. சுமார் 20 அடிக்கு மேற்பட்ட 30 அடி அளவிற்கு சாலை இருக்கின்றது, பெருக்கல் இருக்கின்றது. அடுத்ததாக இங்கே தேனியில் இருக்கக்கூடிய நிறைய பெரிய நகைக்கடைகள், துணிக்கடைகள், இப்படி பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றது. இன்றைக்கு அந்த பகுதியிலே ஒரு சென்ட்டினுடைய விலை சுமார் 50 லட்சம் என்று சொல்லப்படுகின்றது. 50 லட்சம் ரூபாய். அப்படி என்றால் 152 சென்ட்டுக்கு எவ்வளவு விலை இருக்கும் என்பதை நீங்களே கணக்கு போட்டு பார்த்து கொள்ளுங்கள். இந்த 1 ஏக்கர் 52 சென்ட் இடம் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட ஒரு சுற்றுச்சுவர் கொண்ட இடமாக இருக்கின்றது. இந்த வளாகத்திற்கு உள்ளாகவும் வெளியாகவும் சுமார் 36 + 6 42 கடைகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த கடைகளிலிருந்து வரக்கூடிய வருவாய் என்பது எங்கே போகிறது? அதற்காக முறையாக வரவு செலவு கணக்குகள் சரியாக இருக்கிறதா என்றால் பல நேரங்களில் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இங்கே பலரும் தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி சில கடைகளை அவர்கள் தனிப்பட்ட முறையிலே வாடகைக்கு எடுத்து அதை உள் வாடகைக்கு விடுவது. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அங்கே ஒரு கடையினுடைய வாடகை என்பது 15,000 10,000 என்றெல்லாம் இருக்கின்றது. ஆனால் இங்கே கள்ளர் கல்விக் கழகத்திற்கு செலுத்தப்படுகின்ற தொகை என்று பார்த்தால் 3,500 இப்படியான குறுகிய அளவிலான தொகை இருக்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் முறைப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும். இன்று வரை கேட்பாரற்று கிடக்கின்றது. தடி எடுத்தவன் எல்லாம் தண்டக்காரன் எனும் போர்வையிலே யாரெல்லாம் அங்கே போய் தங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் தொடர்ந்து சாதித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே இந்த பிரமலை கள்ளர் இனத்திற்கு இவ்வளவு பெரிய சொத்தினால் இன்று வரை எந்த விதமான பயனும் இல்லை. இன்றைக்கு உசிலம்பட்டி பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபேன் சுத்துவதற்கு மின்சாரம் கிடையாது. காரணம், கரண்ட் பில் கட்டுவதற்கு இங்கே காசு இல்லை. அப்படி என்று சொன்னால் இங்கு வரக்கூடிய அந்த பணம் எல்லாம் எங்கே போகிறது? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. இந்த இடம் அந்த அளவு அன்றைக்கு இந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருந்து வந்தது. அதன் பிறகு இந்த இடத்தை மதுரை மார்க்கெட்டிங் கம்பெனி என்ற நிறுவனத்திற்கு வெறும் 500 ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுக்கப்பட்டது. வெறும் 500 ரூபாய்க்கு மட்டும் வாடகைக்கு கொடுக்கப்பட்டது. உசிலம்பட்டி பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி என்பது சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. 4 மாதமாக அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுப்பதற்கு பணம் இல்லை. அந்த காலகட்டத்திலே முக்கிய தேவர் அவர்களும் சமுதாய பெரியோர்களும் மிகப்பெரிய அளவிலே திண்டாடி வருகிறார்கள் என்ன செய்வது என்று. அப்பொழுது கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர், மூணாறு பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர் ஒருவர் கேரளாவில் அகர்பத்தி தயாரிக்கும் நிறுவனத்தை பெரிய அளவிலே நடத்தி வருகின்றார். அதற்கு வேண்டிய உபகரணங்களையும் தயாரித்து கொடுக்கின்றார். கேரளாவிலே தொடர்ந்து மழை பெய்கின்றது. அவருக்கு அங்கே அந்த உலர்த்துவதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லை. அவர் இங்கிருந்து பெங்களூருவுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்படி என்றால் கேரளாவிற்கும் பெங்களூருக்கு மையப்பகுதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஒரு இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். யாரோ சிலர் சொல்கிறார்கள், தேனியிலே ஒரு நல்ல இடம் இருக்கின்றது, அதனை கேட்டு பாருங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த இடத்தை தேடி வருகின்றார்.
அதற்குள்ளாக சுமார் 4 மாதங்கள் உசிலம்பட்டி பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியினுடைய ஊழியர்களுக்கு பணம் கொடுக்காததால் அவர்கள் அனைவரும் பேரையூர் சாலையிலே போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஜனாப் KF ஃபரீதுல் அப்பை என்கின்ற ஒரு மனிதர் வருகின்றார். அவரிடம் ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகின்றது. அவர் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து விடுகின்றார்கள். ஜனாப் ஃபரீதுல் அப்பை அவர்கள் ஒரு கட்டத்திலே இந்த தொழில் எனக்கு வேண்டாம் என்று விட்டுவிட்டு செல்கின்றார். அவருடன் இருந்து பணியாற்றிய அப்துல் ரஹீம் என்பவர் இன்றைக்கு வரை அதனை நிர்வாகம் செய்து வருகின்றார். எனவே இதிலே பல உள்குத்து வேலைகள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கேட்கின்ற பொழுது காதிலே புகை வருகின்றது. இங்கிருந்து வரக்கூடிய அந்த வருவாயை பலரும் பல வகையிலே அங்கே அந்த பணத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை கேட்கின்ற பொழுது முறையற்ற முறையில் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அங்கே சில கடைகள் தனக்கு வேண்டும் என்று கேட்டு பயன்பெற்றிருக்கின்றார்கள். அதே போல் அங்கு வரக்கூடிய வாடகைகளை எல்லாம் பலரும் பல வகையில் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய வருத்தத்திற்கும் வேதனைக்கு உரிய செய்தி. இவற்றையெல்லாம் ஆவணத்தோடு தேவைப்பட்டால் ஆவணத்தோடு பதிவு செய்வதற்கும் தமிழ் ஒலி தயாராக இருக்கின்றது.